தேவனால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஆமென். ஆண்டவர் யாரு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு? இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபையில இருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஆமென். ஆமென். நான் இந்த பிரசங்கத்துக்கு போறதுக்கு முன்பாக, இன்னைக்கு இந்த பூமியில நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால, ஏதோ ஒரு பழக்கத்தினால நாம் கைவிடப்பட்டிருக்கலாம், நாம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், அநியாயமாய் நம்மளை பேசியிருக்கலாம், நம்மளுடைய அறிவினுடைய வளர்ச்சி, படிப்பினுடைய புத்திகளினால சமுதாயத்துல நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிஎம்ஆர் என்னோட எக்ஸாம் இன்னும் வெளியாகல, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் ஒன்றும் வெளியாகல. சரி, ஒரு 1.5 மாசம் இருக்க ஒரு கம்பெனியில போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்ட் என்னை கூட்டு பண்ணாரு. அந்த ஃபார்ம் கொடுத்துட்டு ஏஜென்ட் சொன்னாரு, ஃபில் அப் பண்ணுங்க அப்படின்னு. அந்த ஏஜென்ட் வந்து எனக்கு உறவினர், என்னோட உறவினர். ஃபார்ம் கொடுத்து ஃபில் அப் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு இந்த மாதிரி நான் போறேன். எனக்கு தடுமாற்றம், பயம், என்ன எழுதணும், என் கண்ணு அப்படியே மங்களமா என்ன எழுதணும்னு தெரியல. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இது கூட நீ எழுத தெரியா மடையா, என்ன நீ அப்படின்னு வேகமா என்கிட்ட அந்த கோபமா வாங்கி அவர் எல்லாம் எழுதி கொடுத்தாரு. இப்படியாக நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடங்கள்ல நம்ம வெக்கப்பட்டு நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கோம். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன், வாட் எவர், மேபி என்னோட ஸ்டோரி இப்படி இருக்கலாம், உங்களோட ஸ்டோரி வேற மாதிரி இருக்கலாம். நீங்க கடந்து வந்த பாதை உங்களுக்கு தான் தெரியாமே. அல்லேலூயா. ஆனா சமுதாயத்தினால நாம் ஒதுக்கப்பட்டு இருந்தோம், தள்ளப்பட்டு இருந்தோம். தேவையில்லாத பொருளாய் நம்மளை பார்த்தாங்க, எதுக்கும் உருப்படாதவனாய் நம்மள பேசினாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனா நம்மள ஒருத்தர் அவர் சொல்றாரு, என்னால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. அப்படின்னா அவங்க எல்லாம் உன்னை ஒதுக்கி இருக்கலாம், ஆனா நான் உன்னை கொண்டு, உன்னை அழைத்து, உன்னை பேர் சொல்லி உன்னுடைய மேல என்னுடைய நாமத்தை வைத்து நான் செய்கிற காரியம், நான் செய்ய போகிற நன்மை, நான் தர போகிற சுகம், என்னால் வரப்போகிற உயர்வு, அது உலகம் தராது, அது நான் தான் தர முடியும். அது யாரு தெரியுங்களா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொல்றாரு, தேவனால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. வார்த்தையை கவனிப்போமாக. எரேமியா 32ஆம் அதிகாரம். வேதம் உள்ளவங்க எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 32:17. எரேமியா, தமிழ்ல எரேமியா, இங்கிலீஷ்ல ஜெரேமியா. 32ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். இன்னைக்கு நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார்? You must know who is your God. மனைவி சொல்லுவாங்க, என் கணவரை பத்தி எனக்கு தெரியும் பாஸ்டர். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த சபையில இருக்கிற நீங்க எல்லாரும், நீங்க ஆராதிக்கிற தேவன் யாரு? உங்களை வழி நடத்துகிற தேவன் யாரு? உங்களை தெரிந்து கொண்டு உங்களை எந்த பாதையில எந்த இடத்துல உயர்த்தணும்னு உங்களை அறிந்து கொண்ட தேவன் யார்? நீங்க இன்றைக்கு தெரிந்து கொள்ளணும்.
நம்ம ஆண்டவரை தெளிவா தெரிந்து கொண்டுட்டோம்னா, ஆண்டவர் யாருன்னு நம்மளுடைய சிந்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வருகிற நன்மை எல்லாம், என்ன பாருங்க எல்லாரும், உங்களுக்கு வருகிற நன்மை எல்லாம் உலகத்தின் மூலியமா உலகத்திலிருந்து வருவது அல்ல. உங்களுக்கு வர நன்மை எங்கிருந்து தெரியுங்களா? பரலோகத்திலிருந்து. சொல்லல, பரலோகத்திலிருந்து ஒரு அதிகாரம் வரலன்னா நீ கூட என்ன விடுதலை ஆக்க முடியாது. சொல்லுங்க, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வருகிற நன்மை, சமேரி நல்லா கவனமா கேளுங்க, நம்மளுக்கு வர போகிற நன்மை, நாம் பெற்றுக்கொள்ள போகிற நன்மை, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது. இன்னைக்கு நம்மளுடைய சிந்தை, நம்ம பார்வை என்ன தெரியுங்களா தோணுது? இவர் எனக்கு உதவி செய்வாரா? இவர் என் காரியங்களுக்கு நிற்பாரா? இவர் எனக்கு ஒரு காசு தருவாரா? இவர் என்னுடைய பொருள் வாங்கி கொடுப்பாரா? இவரு என்னுடைய வியாதி குணம் இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் பரத்திலிருந்து ஒரு நன்மையை கத்த தர போகிறாரு. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ரிசீவ் பண்ணுங்க. ஏன் நான் சொல்லிட்டா, மனுஷன் தீமையை கொண்டு வரலாம். என்ன பாருங்க, ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு அவிசுவாசம் வந்து பார்க்க மாட்டீங்க. வீட்டை போயிட்டு என்ன வேணாலும் பாருங்க, ஆனா இங்க என்ன பாருங்க, மனுஷன் உங்களுக்கு தீமை கொண்டு வருவான், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிக்க செய்வார். நல்லா காதை நல்லா தொடச்சி, இருதயத்தை நல்லா குளரசப்பட்டு கழுவி, சிந்தை என்னென்னலாம் சரிப்படுத்தணும்னு சரிப்படுத்தி, நட்டு லூஸ் ஆச்சுன்னா டைட் பண்ணிடுங்க. மனுஷன் தீமையை கொண்டு வருவான், ஆனா கர்த்தர் அதை நன்மையை மாத்துவது. எனக்கு விரோதமா எழும்புனத கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு நன்மையாய் மாற்றுவார். நீ பார்ப்பது அதை தீமை என்பதை நீ அறிவ, ஆனா கர்த்தரோ அதை நன்மைக்கு ஏதுவாகவே உன் வாழ்க்கையில செய்து முடிப்பார். என்ன குணம்? கர்த்தர் செய்வார். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்மள கூட நிற்பதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் கூட இருக்கிறார். இது எனக்கு என்ன செய்யும்? இந்த வியாதி என்னை என்ன பண்ணும்? இந்த போராட்டங்கள் என்ன என்ன பண்ணும்? இந்த கவலைகள் என்ன பண்ணும்? இந்த வேதனைகள் என்ன பண்ணும்? இந்த வறுமைகள் என்ன பண்ணும்? இந்த சூழ்நிலைகள் என்ன பண்ணும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. உங்களோட நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா நம்மளுக்கு நம்பிக்கை குறைஞ்சு போகுது? கர்த்தரை தேட வேண்டிய ஆவியும் ஆத்மாவும் கர்த்தரை விட்டு தூரம் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றத புரியுது, வசதி சொல்றது புரியுது. எத்தனை பேர்? உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஆவி தூரம் இருக்கிறதுனால தான் கர்த்தரை நம்ப முடியல. சிலவங்க இந்த சீசர்கள் மாரி கடல் காத்து கொந்தளிக்கிறத, நாங்க சாக போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா, தூங்கிக்கிட்டு இருக்கீங்க இயேசுவே அப்படின்னு இயேசு கிட்ட முறையிடுறாங்க சீடர்கள். அந்த மாரி நான் இப்ப சொன்ன வார்த்தை கூட, உங்களுக்கு என்ன தெரியும், நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப கிட்ட இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கிட்ட இருந்தவன் எப்படி தெரியுமா இருப்பான்? நீங்களானா எனக்கு கட்டளையிடுங்க, இந்த கடல் மேல் கடந்து வர. ஆமென், ஆமென்.
ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத நீங்க நம்பினீங்கன்னா எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நான் கர்த்தருக்காக நான் நடந்து வருவேன். அல்லேலூயா. இந்த தேவன் பெரிய தேவனியா, இந்த தேவன் பெரியவர். நீ நான் நினைக்கிற போல தேவன் அல்ல. இந்த தேவன் பெரிய தேவன். வாசிப்புமாக எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவனோட அதிசயத்தை நீங்க எந்த அளவுல பாக்குறீங்க, விசுவாசிக்கிறீங்க? 4 நாள் இறந்து செத்து போய் கல்லறையில் அடக்கம் பண்ண லாசரு, வாய்ப்பே இல்லையா? இப்ப கூட இடையில ஒரு அதிசயம் என்னன்னா, எங்க தெரியல, வயசானவங்களை வந்து பொட்டியில வச்சுட்டாங்க, 3 நாள் கழிச்சு உயிரோட வந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்தது. அந்த உயிர் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனா லாசரு ஏன் வெளியே வந்தானா, தேவனுடைய வார்த்தை போய் அவனை உயிரோடு எழுப்பினது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மரித்த கல்லறையில அடக்கம் பண்ண எல்லாருனாலையும் பேசப்பட்ட லாசரு 4 நாள் அவன் இறந்துட்டான். இஸ் டெட். அவனை ஆக்சிஜன் தரல, இன்ஜெக்ஷன் தரல, எவ்வளவு தடை. அவனை துணியில சுத்தி, வேதம் சொல்லுது, அவனை துணியில சுத்தி கல்லறையில கல்லு வச்சு மூடி வச்சிருந்த லாசருவை ஆண்டவரோட ஒரு வார்த்தை அவனை உயிரோடு எழுப்பினான். பாருங்க, இந்த ஆண்டவர் உங்க கூட இருந்தாருன்னா, இந்த ஆண்டவரை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய அற்புதங்களை செய்வார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். வசனம் சொல்லுது, நீங்கள் நினைப்பதற்கும் நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நான் பெரிய காரியங்களை செய்வேன். அந்த தேவனுடைய சாட்சி வசனம் பாருங்க என்ன சொல்லப்படுகிறது. எரேமியா பாருங்க 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரே உம்முடைய மகா பலத்தினாலும், ஆண்டவருடைய பலம் எப்படி தெரியுமா இருக்கும்? அது அறியவும் முடியாது, யோசிக்க முடியாது. அவரோட பலம் அவ்வளவு பெரிய பலம். ஐயா, சில நேரத்துல தாய்மார்கள் சரீர சோர்வுல பலத்துல இருப்பாங்க, பலவீனத்துல இருப்பாங்க. அவங்க எந்திரிக்க கூட பலம் இருக்காது. ஆனா அவங்களோட பிள்ளை வந்து சொல்லும், அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பாடு ஒன்றும் இல்லைன்னு சொன்னா எங்க இருந்து அவங்களுக்கு பலம் வருதுன்னு தெரியாது. அந்த தாய் ஏச்சு ஒரு சமையல், ஒரு சிம்பிளான ஒரு நாசிகரை போடுவாங்க பாருங்க. சீஃபுட் கடையில கூட அந்த சூப்பரான நாசிகரை கிடைக்காது, அந்த அளவுக்கு ஃபண்டாஸ்டிக்கா செய்வாங்க. உங்களுக்குள்ளே அவ்வளவு பெரிய பலம் இருக்குன்னா, உங்களையும் என்னை வானத்து பூமி உண்டாக்கின கர்த்தருடைய பலன் எப்படிப்பட்டது தெரியுங்களா? பயங்கரமானது. நம்ம சொல்லுவோம்ல, ஒட்டமுறாக செவிலு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? மரியாக்கா பாக்குறவங்க எல்லாம் சொல்றீங்க. ஒட்டனா 5 விரல் சாப் வச்சு மேல ஆயிரும். உன்னை நிந்திக்கிறவன், உன்னை எதிர்த்து நிக்கிறவன், உன்னை எல்லா விதத்திலும் வெட்கப்படுத்துறவன கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் விட்டாருன்னு வச்சுங்களேன், செவிலு திரும்புதோ இல்லையோ,
அல்லேலூயா. நினைக்காதீங்க கர்த்தர் பொறுமையா இருப்பாரு, உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். அவர் பயங்கரமானவர். விளையாடணும், ஆனா நீ கர்த்தருக்கு மட்டும் உண்மையாவே. அல்லேலூயா. உண்மை இல்லாதவனுக்கு தேவன் எப்பயும் நீதி செய்ய மாட்டாரு. உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் நீதி உள்ள தேவனாவே இருப்பார். உண்மையாவே. ஒருவேளை நீ ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு, எஸ் ஐ டு தி மிஸ்டேக், அக்செப்ட், நீ அதை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து பொறுமையோடு காத்துற, என்னுடைய நீதியை காட்டிலும், எப்படி பாருங்க, என்னுடைய உண்மையை காட்டிலும் மன திரும்புதலுடைய இருதயத்தை கர்த்தர் மேன்மையாய் உயர்த்துவார். வசனத்தை நம்ம வசனத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நாம் விடுதலை ஆக முடியும். சத்தியம் நீங்கள் அறியும் போது உங்களை விடுதலை ஆக்குற அதே சத்தியம் உங்களை நிச்சயமாய் விடுதலை ஆக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் அங்க சொல்லப்படுகிறது, வாசிங்க. கர்த்தருடைய பலன் உம்முடைய மகா பலத்தினாலும், உம்முடைய மகா பலத்தினாலும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் ஆண்டவருடைய பலத்துல இருக்கேன்னு? ஆமென். தேவனுடைய பலம் உங்களுக்குள்ள இருந்தா, தேவனுடைய பலத்துல நீங்க நின்றீங்கன்னா, தேவனுடைய பலத்துல எல்லா காரியத்திலும், யுத்தங்கள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், வியாதிகள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் கர்த்தருடைய பலத்துல நீங்க நின்றீங்கன்னா, நீங்க தோத்து போவீங்களா? நீங்க ஜெயிப்பீங்களா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜெயிக்கிறவனோட முகம் அப்படி இருக்குமா? ஜெயிக்கிறவனோட முகம் எப்படி இருக்கும் பெரியம்மா? புன்னகையின் அரிசி, அரிசி இல்ல அரிசி. ஜெயிக்கிற பிள்ளைகள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? அழுதுட்டு நீங்க உங்க முகத்தெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. எப்படி ரஞ்சித்? சரிங்க. நம்மளோட சிரிப்பு தான் நம்மள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். நான் ஆண்டவரோட பிள்ளை. அவன் அழுதுகிட்டு இருந்ததுன்னா ஆண்டவரை அப்படின்னு அழுவாதீங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய பலனிடத்துல அவர்கள் தாவீது சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்க கவலையில ஃபெயிலியர், தோத்து போன கட்டத்துல பயந்து நடுங்குறாங்க கோலியாத்தை பார்த்து. அங்க ஒருத்தன் வரான் தேவனை நேசிக்கிறவன், அங்க ஒருத்தன் வரான் தேவனை நம்புகிறவன், அங்க ஒருத்தன் வரான் தேவ பலத்தில் உள்ளவன். யார் அது? அர்த்தமா மோசே. கரெக்டா சொல்லுங்க. தாவீது வரான், என் தேவனை நிந்திக்க நீ யாரு? விருத்த சேதம் பண்ணாதவன் நீ யாருன்னு கேட்கிறான். அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்து போய் கோலியாத்தை பார்த்து சோர்ந்து போயிட்டாங்க. மனசு சோர்ந்துருச்சு, அவங்களும் சோர்ந்து போயிட்டாங்க. ராஜா பயந்து கிடக்குறாரு. யாரு? சவுலு. பாஸ்டர் மட்டும் இந்த சபையில கொஞ்சம் பயந்த சுபாவமா, கேரளெல்லாம் செய்யாதீங்க, கைப்பிடிதெல்லாம் கொடுக்காதீங்க, ஏசுங்கிறது சவுண்டை கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் சொன்னதால 2 மடங்கு குறைச்சிருவீங்க. இப்படிதான் ஐயா ஜீவானந்த ஐயா அவர் போய் இந்தியால ஒரு பட்டணத்துல ஒரு கிராமத்துல பிரசங்கம் பண்ணாரு. என்ன பிரசங்கம் பண்ணாருன்னா, ஆவியினுடைய நமக்குள்ள இருக்கிற ஆவி வந்து கொழுந்து விட்டு எரியணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஃபயரா பிரசங்கம் பண்றாரு. ஃபயரா ரொம்ப வல்லமையா பிரசங்கம் பண்றாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஜீவானந்த ஐயா நல்ல மலேசியாவுக்கு சுவிசேஷம் அவர் மூலியமா ஒரு வகையா வந்தது. கெடா பகுதியில தான் ஒரு பிரசங்கம், அவர் சுவிசேஷத்தை வீடு எங்க அம்மாலாம் வந்து அவர் மூலியமா தான் ரட்சிக்கப்பட்டது. அவர் கொண்டு வந்த அந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவ குறிச்சு கொண்டு வந்த சுவிசேஷத்துல தான் எங்க அம்மா சுகமானாங்க. 12 வயசுல எங்க அம்மாவுக்கு ஒரு வியாதி இருந்தது. எங்க அம்மா வந்து திடீர்னு இப்படி இருப்பாங்க, திடீர்னு அவங்க மயக்கம் போட்டு விழுந்து பல்லு எல்லாம் கடிச்சுக்கிட்டு மூச்சு பயிற்சி இல்லாம ஆயிடுவாங்க. எங்க அம்மா அவரோட வீடு கூட்டத்துல எங்க அம்மா போய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எங்க அம்மா 12 வயசுல ரட்சிக்கப்பட்டாங்க. 12 வயசுல சுகமானாங்க.
இந்த ஐயா இந்தியால ஒரு கிராமத்துல போய் பிரசங்கம் பண்றாரு. அந்த சபையில யாரும் இப்படி இல்ல, அந்த சபையில அல்லேலூயா ஆமென் யாரும் சொல்ல, எல்லாம் அப்படியே ஜெயமா இருக்கிறாங்க. இவருக்கா ஒரு சந்தேகம், இந்த பாசரு அரிசி கொடுக்குறேன் பருப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரோ, அதனாலதான் இவங்களுக்கு ஆமீன் அல்லேலூயா தெரியலையோன்னு அவருக்கு ஒரே சந்தேகம். பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பிரசங்கம் பண்ணி முடிஞ்சானே எல்லாம் ஜோம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த பாசர் கூப்பிட்டாங்க, சபை பாசர், ஐயா அங்க வாங்க, இன்னைக்கு இந்த சபையில ஒரு ஆள் கூட, இப்ப நம்ம நடந்து போறோம், அந்த சபையில நடந்து கூட போல, யாரும் ஓடல ஒடியல இப்படின்னு அப்படின்னு கண்ணாடி எதுவுமே போல. அப்படி இவருக்கு ஒரே சர்ப்ரைஸ், ஒரு சந்தேகம். கூப்பிட்டு கேட்கிறாரு, என் சபையில ஒரு தலை கூட ஆடல, ஆமென் அல்லேலூயா கூட சொல்ல. நான் போன வாரம் சொல்லிட்டேன், என் சபை, நம்ம சபைக்கு ஜீவனந்த ஐயா வராது, யாராவது ஏச்சிங்க, யாராவது அல்லேலூயா சொன்னீங்க, யாராவது ஆமென் சொன்னீங்க, யாராவது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணீங்க, எல்லாரும் வெட்டிரு. அந்த ஐயா சொன்னாராம், உன்னதான் வெட்டாங்க. கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒருவனும் இல்லாதபடிக்கு உங்க விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்காது. கர்த்தருடைய பலனை நம்மளுக்கு வேணும்யா. நீங்க ஆண்டவருடைய பலனை பெற்றுக் கொள்ளுகிறவர்களா? தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே நீர் தந்த பொக்கிஷத்தை லூக்கா 15ஆம் அதிகாரத்துல தகப்பன் கொடுத்த ஆஸ்திய இளைய மகன் பெற்றுக் கொள்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலனை நீ பெற்றுக்கொள்ள. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீ அறிக்கை செய். எலியாவை போல பயந்து நடுங்கி கூரை செடிக்கு கீழே போய் பயந்து வராத. தேவனுடைய பலன் உங்களோடு கூட இருக்கு, தெரியுமா? ஹல்லேலூயா. ஐயா நான் வந்து படிச்ச அறிவுல பேசலையா, அனுபவத்துல விசுவாசத்திலும் பேசுறேன். இந்த ஆண்டுல இந்த சபை மூட வேண்டும் என்று சூழ்நிலைகள் உருவானது. நான் ஒரு ஆள் வீட்டு கூட வந்து என் வேதனைய, என் சூழ்நிலையை நான் யாருக்கிட்டே பேசல. ஏன் நான் தான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி. என் குடும்பம் இங்கதான் உட்கார்ந்து இருந்தோம். என் கர்த்தர் தான் பலத்தை கொடுத்தாரு, என் கர்த்தர் தான் நிறுத்தினாங்க. இன்னைக்கு அதே தேவன் தான் வாக்கு தத்தங்களை தந்து என்னை நடத்தி கொண்டு போகிறாரு. கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ள இருந்தா ஐயா, வசனம் சொல்றது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் நீ விழுவ. விழும்படிதான் சத்துரு உன்னை துன்பப்படுத்துவான். நீ வெட்கப்படும்படிதான் சத்துரு உன்னை வெட்கப்படுத்துவான். ஆனா நீ வெட்கப்பட்டாலும் கர்த்தர் மறுபடியும் உன்னை இளம்ப செய்வார். உன்னை கர்த்தர் மறுபடியும் உயரப்படுவார். உன்னை மறுபடியும் ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்துவார். என கர்த்தருடைய பலன் உங்களோடு கூட இருக்கு. God's strength, not you are empty vessel. நீங்க சாதாரண, நீங்க காலியான பாத்திரம் அல்ல. தேவனுடைய பலனை தரித்துக் கொண்டவர்களும் பெற்றுக் கொண்டவர்களும் அவருடைய பலத்தில் எப்பொழுதும் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறணும். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பலம் எனக்கு இருக்கும்போது நான் ஏன் ஆண்டவரை பயப்படணும்? அல்லேலூயா. உங்களே பார்த்து நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய பலம் எனக்கு இருக்கு, நான் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பலம் என்னோடு கூட இருக்கிறது, ஒரு நாளும் இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா தேவனுடைய பலம் எனக்குள்ள இருக்கு. ஆமென். You must see. நீங்க உணரணும், தேவனோட பலன் எனக்குள்ள இருக்கு.
காலத்துல இந்த காடியில போகும்போது ப்ளூடூத் போட்டுருவாங்க, ஏதோ நட்டு கழுற மாதிரி அப்படின்னு காடியில பேசுவோம். நம்ம அத்தை காடியில பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், சொன்னாலும் தானே இதுக்கு இன்னும் பிடிச்சிருச்சு போல சுடா. ஆனா உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு போன் கால்ல பேசிக்கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு தாவீது சொல்றான் கோலியாத்தை பார்த்து, விருத்த சேதனம் பண்ணாத நீ என் தேவனை தூசிப்பது எப்படி? ஐயா வேற ஒண்ணும் இல்லையா, அவன் சொல்றான், தாவீது சொல்றான், நீயோ பட்டயத்தோடு கேடகத்தோடு வர. ஐயா உங்க கண்களுக்கு முன்பாக நீங்க இதெல்லாம் பார்க்க முடியும், பட்டயத்தை கேடகத்தை, வம்ப தும்ப பிரச்சனைகளை, போராட்டங்கள், வேதனைகளை, கவலைகளை, கண்ணீரை, எதிர்ப்புகள். ஆனா நீங்க பார்க்க வேண்டியது அதல்ல, தேவனுடைய பலன் எப்படிப்பட்டது என்று. அல்லேலூயா. தேவனுடைய பலன் எப்படிப்பட்டது என்று நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, நீங்க நம்பினீங்கன்னா, அதை அறிக்கை செய்தீங்கன்னா, அதை செபித்தீங்கன்னா, நீங்கள் விசுவாசத்தை காட்டிலும் கர்த்தர் பெரிய காரியம். கர்த்தருடைய பலன் உங்க கூட இருக்கு. பலனற்ற போல உங்களுடைய வாழ்க்கையில பலன் குறைஞ்சு போல, உங்களோட பலன் இழந்து போகலாம். சம்சோன் சொல்றான், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், உங்களுடைய இந்த வார்த்தை கீழ்ப்படியாம டலீலா கிட்ட நான் சொன்னேன், உங்களோட ரகசியத்தை சொல்லிட்டேன், ஆனா இப்ப எல்லாம் இழந்து போயிட்டேன், ஒரு விச எனக்கு மன இறங்குங்க. உங்களுக்கு தெரியுங்களா, முன்ன தேவன் மனை இறங்கினார்னா, தேவனோட பலன் வந்துச்சுன்னா என்ன பாருங்க, உள்ள பலத்தை காட்டிலும் இப்ப தருகிற பல அது 2 மடங்காய் பெருகும். ஏன் தெரியுங்களா, அது தேவனுடைய பலன். தேவனுடைய பலன் சம்சோன் மேல இறங்கினது, அவனை கட்டி வைத்த தூண், அவனை கைது பண்ண பெலிஸ்தர்கள் எல்லாரையும் அவன் கொண்டு போட்டான்னு வேதம் சொல்லுது. எங்கிருந்து வந்தது பலன்? கர்த்தர் தரலனா சம்சோன் ஜெயித்திருக்க முடியுமா? சொல்லுங்களேன். ஆண்டவர் தரலனா சம்சோனுக்கு அந்த பலத்தை ஜெயிக்க முடியுமா? முடியுமா? முடியாது. அப்பனா அவனுக்கு வந்த பலன் கர்த்தர் விட்டுக்கிட்டு இருந்து, தேவன் தந்தனால அவன் பலன் அடைந்து எல்லாரையும் கொண்டு போட்டு கடைசியாக அவனை மறிச்சு போனான். வேதம் அதான் சொல்லுது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய பலன் இருந்துச்சுன்னா, அந்த பலத்துல நின்றுட்டே நாம எஸ்தர் சிஸ்டர் பவானி இப்படி இப்படி தலையாடுறது பொம்மை அது ஆட்டும். கர்த்தருடைய பலன் எப்படிப்பட்டது தெரியுங்களா? நீயோ பட்டயத்தோடு கேட்டுக்கிட்டதோடு வர, நான் கர்த்தருடைய நாமத்தினால வரேன், தெய்வ சமூகத்திலிருந்து வரேன். எனக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய பலன் எப்படி இருக்கு? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? தேவனுடைய பலன் வாசிங்க. தேவனுடைய பலன், தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். பாருங்க, ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். உங்களுக்கு தெரியும் அந்த தேவன் யாரு? வீட்டில் இருக்க கர்ப்பாம்பூச்சி, கொக்குரோச், அது போல இல்ல உங்க தேவன். நசுக்கி போடவும் துரட்டவும் சின்னதா அப்படியெல்லாம் உங்க தேவன். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உங்க தேவன். உங்களுக்கு தெரியுங்களா, மலேசியால இருந்து பார்க்கும்போது இருட்டா இருக்கும், இதே நியூசிலாந்து இந்தியால போய் பாருங்க வெளிச்சமா இருக்கும். வித்தியாசம் இருக்குல்ல? அப்பனா அந்த வானத்தோட எல்லைகள் எவ்வளவு பெருசு. அந்த எல்லைகளை உண்டாக்கினவர், அதை பூமியும் வானத்தையும் படைத்தவர் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர். இந்த ஆண்டவர் பயங்கரமானவர் தெரியுங்களா? அப்படி சொல்றேன்,
இப்ப இந்த பிரதர் வந்து தீமையில வராது, சபைக்கு தீமையில வர ஒரு உதாரணம். என்ன வேணா சொல்லுங்க பாஸ்டர்ன்றாரு பாப்பா. ஆண்டவர் கிட்ட இருந்த பியூட்டி என்ன தெரியுங்களா? நீ தீமைதான், ஆனா உன்னை நல்லவனா என்னால மாத்த முடியும்ன்றது தேவனோட வார்த்தை. நம்மள தீமையா தான் இருந்தோம், தீமை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், தீமை பழக்கத்துல இருந்தோம்ல, தீமையான வழிகள்ல இருந்தோம்ல, பாவ பலவீனத்துல, பாவ காரியங்கள்ல, பாவ செயல்ல நின்றுகிட்டு இருந்தா இருந்தோம். எப்படி அந்த பாவம் போயிடுச்சு? எப்படி அவங்களை விட்டு போனுச்சு? என் திறமையில, என் பலத்துல, நான் தியானம் ஒத்த கால நின்ற இல்லையா? இயேசு கிட்ட வந்தீங்க, இயேசு எல்லாத்தையும் மாத்தி உன்னை நீதிமான கர்த்தர் மாத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய பலவீனத்தை தேவன் மாற்ற முடியும் என்றால், உன் வாழ்க்கையில வருகிற எதிர்ப்புகளை, போராட்டங்களை, வியாதிகளை, பிரச்சனைகளை தேவனால் மாற்ற முடியாதா? சொல்ல முடியும். அவர் கோயத்தினால வானத்தையும் பூமியும் அவர் உண்டாக்கினார். தேவன் உண்டாக்க வல்லவர். இன்னைக்கு மகன் கேட்டான், சின்னவன், அப்பா இயேசுக்கு ஃபாதர் ஓகே, பேஸ் மம்மி. என் பிள்ளைங்களுக்கு ஞானம் தேவன் கூட தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் குறவை கொடுத்துட்டு பிள்ளைக்கு நிறைய கொடுத்துட்டாரு. முற்றிலே கேட்பாங்க, காணும் சுவிசேஷன் ஒன்றுதான் இருக்கும். அவனுக்கு சந்தேகம் மம்மி. இவன் என்ன, அதுவும் சேச்சி கிளம்பிட்டு இருக்கான். இவன் டம்மியான வார்த்தையை என்ன கேட்டு இருக்கானே மம்மின்னுட்டு. இவன் வயசுக்கு எப்படி சொல்றது? பிக் ஸ்டாரி சொல்றதால நான் அவனை கூப்பிட்டேன். ஐயா, you have eyes or no? Yes, I have eyes too. You have a nose or no? Yeah, I have a nose. You also mouth or no? Mouth. Yes, I have. இது எல்லாம் வேற வேற இடத்துல இருக்க, எல்லாம் ஒண்ணா இருக்கா அப்படின்னு. All in my face. அதுதான் யா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதா பரலோகத்துல அதிகாரம் உள்ளவர். அவர் கட்டளையிட்டார்னா நடக்கும், ஆகும், அப்படியா செயல்படும். இன்னைக்கு அந்த பிதா ஒரு மனுஷனாய் நம்மளோடு, நம்மளுடைய வாழ்க்கையோடு, இந்த உலகத்தோடு வரணும், உணரணும், வாழணும் என்பதை நம்மளுக்காக பிதா கொண்டு வந்த, பிதா தேர்ந்தெடுத்த, பிதா விரும்பின, பிதா அனுப்பின, அவருடைய வார்த்தையாய் அவர் வார்த்தையாய் இருந்த இயேசு என்கிற மாமிசத்துல உருவாக்கப்பட்ட, மாமிசத்துல கொண்டு வரப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு நம்மளுக்கு வார்த்தையாய் மாறி இருக்கிறார். நீங்க இயேசுவை பிதாவிலிருந்து பிதாவாக இறங்கி வந்த குமாரன் என்பதை நீங்க நம்பி விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அடுத்தது சொன்னமா பரிசுத்த ஆவியானவர் பத்தி. இவர் யார் பாஸ்டர்? இயேசு இந்த பூமியில உலாவி வரும்போது மாமிசமா இருந்தார். ஆமா தானே? அவரு அந்த கெத்செமனி தோட்டத்தில் அந்த 40 நாள் யாரால நிரப்பப்பட்டார்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவருக்குள்ள யார் இருந்தது? அவர் உலாவும் போது, போகும்போது, வார்த்தையினால் கட்டளையிடும் போது, அவர் சொல்லும் போது, அவர் பேசும்போது, அவர் பிரசங்கம் பண்ணும் போது யாரு வெளிப்பட்டது? சொல்லுங்க. மார்க்கெட்டுக்கு போன மாதிரி இருக்கு. மீன் சத்து, விரா மீன் சத்து, மஞ்சள் மீன் சத்து. மீனுக்கு பேர் பாத்தீங்கன்னா மஞ்சள் மீன். யார்தான் பேர் வச்சா? மஞ்சள் மீன்.
தெருக்க மீன், கிறுக்கு மீன். மீன் எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துடும். வாழை மீன், முள்ளு மீன். நான் என்ன சொன்னேன்? பரிசுத்த ஆவி. அவருக்குள்ள இருந்த அந்த ஆவியானவர் தான் புறாவை போல இறங்கினார்ல இயேசுக்குள்ள. அந்த ஆவியானவர் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது அவரை இயேசு இவங்களோடு நீங்க இருந்து இவங்களை எல்லா விதத்திலும் என்ன நடத்தினீங்கள, என்ன காத்து கொண்டீங்கள, பொல்லாப்புள்ளும் பாவத்திலும் பிசாசு நடுக்கரையிலும் ஜனங்கள் மத்தியிலும் ஆசாரியர் ராஜர்களுடைய அதிகாரங்கள் இருந்தும் எல்லா வேசித்தனங்களும் பொல்லாங்களும் என்ன பாதுகாத்து கொண்டீங்க தானே. என்ன பாருங்க, இந்த பிரசங்கத்தை சூப்பர் நேச்சுரலா பண்றேன். அதனால எனக்கு செய்தது போல இவர்களுக்கும் செய்யுங்க என்று இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவரை நம்மள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டார். இயேசுவை காப்பாற்றுறது பரிசுத்த ஆவியானவர் என்றால் உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறதும் பரிசுத்த ஆவியானவர் தான். இயேசு உபத்திரத்திலும் பாடுகளிலும் மரண வேதனையிலும் அவர் கடந்து போக பலத்தை தந்தது பரிசுத்த ஆவியானவர் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் கடந்து போகிற எல்லா பாடுகளிலும் அந்த பலத்தை ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையினால் நம்மளுக்கு தருவார். தர முடியாது ஆவியானவர். நான் என்ன இங்க 2 கத்தோட மாட்டிக்கிட்டு ஒரு லைட் அடிச்சுக்கிட்டு இதான் ஆவியானவர் நான் அந்த செம்பிளை காட்ட வரும்ல. விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். அல்லேலூயா. கர்த்தர் அவன். சரி, சில காரியங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் நேர்த்து தரேன். வாசிக்க சங்கீதம் 95ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம். இந்த வசனத்தை எடுத்த போல அது படிக்கிறாருங்க. பார்த்து சங்கீதம் Psalms 95 verse 6 to 9. சங்கீதம் 95ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம். இது ஒரு எக்ஸசைஸ், நீங்க கொஞ்சம் கேளுங்க. இது ஒரு தேவனுடைய பலத்தை குறித்து இந்த வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. வாசிப்போமாக. சங்கீதம் 95ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம். வாசிப்போம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடுவோம் பாருங்கள். நம்ம ஆண்டவருக்கு முன்பா எப்படி தெரியுங்களா இருக்கணும். அதனாலதான் இந்த சபையில நான் யாரையும் குற்றப்படுத்தல. இந்த சபையில ஏன் விசுவாசி ஏன் லீடர் செஞ்சாங்கன்னா நான் கண்டிப்பேன். இந்த கால் மேல கால் போடுறது, கால் துணி பாஸ்டர் வேதம் எப்படி தெரியுங்க ஆராதிக்கணும் போட்டிருக்கு. பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு. நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்று முதல் நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. அவருடைய பலன் அவருடைய சத்துவம் பெரிதாயிருக்கும். நீங்க சொல்லணும் உங்க தேவன் யாரு. நீங்க சொல்லணும் உங்க தேவன் யாரு. வேதம் என்ன சொல்லு தெரியுங்களா? வாசிமா. நம்மை உண்டாக்கின கர்த்தர் முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் அவர் மேய்ச்சலின். ஹலோ எத்தனை பேருக்கு இந்த பூமியில எனக்கு ஒரே அப்பா தான் இருக்கிறான்னு சொல்றீங்க? இந்த பூமியில அல்லேலூயா. நான் தமிழ் சலாக்கிட்டேன். எனக்கு ஒரே அப்பா ராமையா, எனக்கு ஒரே அம்மா புரியுங்களா? அந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா?
பசங்க எனக்கு 10 அப்பா 15 அம்மா. அவரு சந்தேகத்தை போட்டாருமா, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க ஆவியில. அதே போல வானத்தை பூமியை உண்டாக்கின உன்னுடைய தேவன் ஒருவரே பரிசுத்தமான தேவனாக இருக்கிறார். அவரை அல்லாமல் வேறு எந்த தேவனும் எனக்கு தேவன் இல்லை என்பதை நீ உறுதியாய் விசுவாசமாய் அறிக்கை செய்யும் போது உனக்கு கர்த்தர் செய்கிற மகத்துவம் மகிமையும் அது வல்லமையும் ஆச்சரியமாய் மாறும். 2 பக்கமும் காலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல கூட என்னால முடியல. 2 பக்கம் காலை வச்சா என்ன ஆகும்? என் மனைவி கத்து கொடுக்குறாங்க. இனி யாராவது எதை கேட்டீங்க? மோசே சீனா மலையிலிருந்து இறங்கி வரான். கண்ணு குட்டி செஞ்சு ஆராதிக்கிறானுங்க. யார் ஆரம்பிச்சது? பாஸ்டர், எவெஞ்சலிஸ்ட், டெலிவரன்ஸ் செய்யற ஆசாரியர். யார் அது? என்ன சொல்லி கொடுக்குறா? ஆளு மேல போனாரு. ஏன்னா அவனுக்கு வேலை வேணும். என்ன வேலை? பூசாரி வேலை வேணும். மோசே இருக்கும்போது பாஸ்டர், மோசே வராம போஸ்டர். ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிறா. ஏன்னா எனக்கு வேற வேலை தெரியாது. இந்த கண்ணுக்குட்டிக்கு தூபத்தை காட்டி நீங்க கொடுக்கறதெல்லாம் சேர்த்து நினைச்சுக்கணும். அதுதான் இந்த யாரோட ஆரோனுடைய வேலை. அவன் என்ன சொல்றான்? கை காலில் நம்மள பேர் பிச்சைக்காரன் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்க. நம்ம தான் இருந்தா 10 அடி கொடுங்க, 20 அடி கொடுங்க, 40 அடி கொடுங்க. அவன் என்னத்துல சொன்னா, உங்க கை காலில் இருக்கிற எல்லாத்தையும் கழட்டி போடுங்க, கண்ணுக்குட்டி செய்வோன்றான். இப்ப நான் கேட்டேன்னா, ஒரு வேன் வாங்கணும், 8000 பட்ஜெட். இந்த காரியத்துக்காகவே வேன் வாங்குறவங்க சேர்ச்சு வர மாட்டாங்க. அது விசுவாசிகிட்ட கேட்டுருக்குது. பாஸ்டர் வேன் வாங்கிட்டாரா? ஒண்ணும் இல்ல, ஒரு 2 மாசம் பாஸ்டர் வேன் வாங்கிட்டாரா? வாங்கிட்டாரு. ஓகே ஓகே, நான் அந்த வாரம் வருவேன் சேச்சி, ஏன்னா ஆண்டவர் எனக்கு வாசல் திறந்துட்டாரு. எஸ் சார், என்னாச்சு பாஸ்டர்? உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நான் வரலான்னு போவேன், சிங்கப்பூர் பாலம் காணா போயிருது பாஸ்டர். நான் வந்து பார்க்கும்போது பாலம். நேத்து ஒருத்தங்க பார்க்க போன விசிட்டிங். ரொம்ப நாள் சபைக்கு வரல. நான் கேட்க, ஏமா ரொம்ப நாள் ஆச்சு நீங்க சபைக்கு வரலன்னு? நீங்க தான் பிரசங்கத்துல என்ன சொல்லி சொல்லி காட்டுறீங்களே, என் தவறு, என் மிஸ்டேக், என்னோட என்னதான் பேசுறீங்க எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் எல்லா பிரசங்கத்திலும் நீங்க என்ன என்னை பத்தி பேசுறீங்க. இப்பதான் எனக்கு தெரியும், நீங்க யூடியூப்ல பிரசங்கம் கேட்கறது உங்க ஆவி பலப்பட, கர்த்தருடைய வார்த்தையில விடுதலையாக தேவன் என்னோடு பேசணும்னு இல்ல, பாஸ்டர் என்னை பத்தி ஏதாவது கோசை பண்றாரா சொல்லி அனுப்புறது. நீங்க நான் சபைக்குள்ள பாஸ்டர் என்னை பத்தி பேசுவாங்க, எனக்கு வேற வேலையில பத்தி நீ நீ இந்த ஆரோனு அதான் செய்யறான். அவன் போயிட்டான், போடுங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, மோசே இவனுங்க பண்றது தப்லீக் எரிச்சல் உண்டாக்குறான். நீ தேவனே கோபப்படுத்தின இஸ்ரேல் சரித்திரம் காரண என்னக்கா, நம்ம பாஸ்டர் கோபப்படுத்தி பார்த்திருக்கோம். இஸ்ரேல் காணுங்க தேவனே கோபப்படுத்திட்டாங்க, டென்ஷன் ஆக்கிட்டாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ நவரு. ஐயா, தேவன் எப்படிப்பட்டது தெரியுங்களா? உனக்கு அடக்கம் செய்ய இப்ப இடையில ஒரு 2 வாரத்துக்கு முன்னைக்கு கொங்காம்ல ஒரு அங்கிள், மலாய்க்கார சைனீஸ் அங்கிள் தான் குழி நோண்டுவார். அந்த காலத்துல இருந்து அவரு முட்டியில பாத்தீங்கன்னா, ஒட்டக முட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா அவர் முட்டியில பாத்தீங்கன்னா குண்டு குண்டா இருக்கும் நடலாம். அவரு 2 வாரத்துக்கு முன்னைக்கு இறந்துட்டாரு.
இனி யார் குழி நோண்டுறாங்கன்னு தெரியல. ஏன்னா யார் போல ஒன்றும் போய் தான் பார்க்கணும் யார் குழி நோண்டுறாங்க. ஆண்டவர் அந்த நேரத்தில் குழி நோண்ட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்க ஏற்கனவே ஒரு குழி நோண்டினார். பூமிய அப்படியே பிளந்து கீழ்ப்படியாத மோசேக்கு விரோதமாய் எகிப்து நின்றவர்கள் அப்படியே ஒரு நாள் ஆண்டவர் அடக்க ஆராதனை செய்யல. குடும்பம் குடும்பமா குடும்பமா இருக்கீங்களா? நானும் எங்க வீட்டாரும் ஒரே கலர் சந்தையை சேர்ச்சி போட்டு நானும் என் குடும்பமும் வரமாட்டோன்னு சொன்னா நான் இன்னைக்குதான் யோசிச்சேன். இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். நீ தான் வரடா, எனக்கே தெரியல என்னன்னு. இப்ப பையனை வந்து நான் வளர்த்து பாண்டாயாக்கி பூங்கால கொண்டு வந்துட்டேன். அவன் நல்லா அப்படியே அருள்லாம் இறங்குது வச்சுங்களேன். அப்புறம் பொண்ணு வாசிக்கும் போது கேட்கறவங்க விடுதலை ஆயிட்டாங்க. முடியலாம் நேரம் வந்துருச்சு. ஆவியில நல்லா கொண்டு வந்துட்டேன். அப்புறம் இங்க ஒருத்தர் தான் இவன் தன்மணி நாரா வச்சுங்களேன். தேவ பிரசனை வந்து போர் விடுதலை ஆயிட்டேன். அப்படியாக உன்னை நல்லா வளர்த்துட்டேன். இப்ப பவானிக்கு வந்து சின்ன மன வருத்தம் மரியாதை. அது எப்படி என்ன பார்த்து சொல்லலாம், மூஞ்சி அந்த முகரி அப்படின்ட்டு இனி நான் சபைக்கு வரல அப்படின்னு சொல்லி போறாங்கல்ல, கூட்டிட்டு போறாங்களா. இனி இந்த சபைக்கு வரல. என் ஹஸ்பண்ட் நாளைக்கு வீட்டுல ஒரு சபை ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பாஸ்டர் ரஞ்சித் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டா வச்சுங்களேன். இது யாருக்கு விரோதமானது? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? வீட்டுல ஆராதனை இருக்கு. இப்ப பயமா இருக்கு. மார்க்கெட்ல மீனுக்கு பஞ்சம் இருக்கும் இல்லையோ, ஆனா ஜேபில பாஸ்டருக்கு சேர்ச்சுக்கு பஞ்சமே இல்லை. அன்னைக்கு அந்த மீ சாப்பிட்டு இருக்கேன். ஹாய் ஹாய் யூ பாஸ்டர் ஜிகோ जो पैसे जो IPF you pass a fellowship you yeah I'm Pastor John. நான் அப்படியே பார்க்கிறேன். ஜானோட காதுல 3 வளையம். அதுவும் ஜான் போட்டிருக்கிற டிஷர்ட் வெள்ளை கலர். ஒரு ஜாக்கெட் போடாங்க வெள்ளை கலர். உள்ளுக்குள்ளதெல்லாம் அழகா தெரியுது. பார்க்கிறேன். நான் பார்த்துட்டு அந்த ஜான் வந்து என்னது ஒட்டகமா அது என்ன தோல்? ஒட்டக தோலை போட்டிருந்தாரு. ஆனா இந்த ஜான் தோலெல்லாம் வீசிட்டு அந்த சதையோட இருக்காரு. எனக்கு வர சோதனைலாம் நீங்க என் கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிரமாய் அபார்ட்மெண்ட் போக வேண்டாம், பிரமாய் ஹாஸ்பிட்டல் போயிருவீங்க. எனக்கு வர சோதனை பாஸ்டர் என் மனசுல ஒண்ணு நினைக்கிறேன், சொல்லுங்க ஐயா எங்க இருந்தையா நீங்க வந்திருக்கீங்க பாஸ்டர்? இப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். என் மனைவி உன்கிட்ட வந்து சொன்னதே எனக்கு தெரியாது. உன்ன மேலதான் நானும் ஜெபிக்கிறேன், உன்ன மேலதான் நானும் விசுவாசிக்கிறேன். அப்ப உனக்கு ஒரு சந்தேகம்னா நீ என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் எப்படி தீர்த்து வைக்க முடியும்? சந்தேகத்தை சரிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆமென். உன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் கர்த்தர் தான் பதில் வரும். வாசிங்க. அப்புறம் அவர் நம்முடைய தேவர், அவர் நம்முடைய தேவர், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிறீர்களாகி மன்னாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். நான் சொல்றேன் ஆண்டவர் கீழ்ப்படின்னு, நீ சொல்ற அவர் கீழ்ப்படினாலும் தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. இப்ப எப்படி தெரியுங்களா? முன்னெல்லாம் நேத்து ஒரு பிரதர்கிட்ட கீழே உட்காந்து பேசியிருந்தேன். நான் அவருக்கு சொல்றேன், அவரு பாஸ்டர் நீங்க தப்பா நினைக்காதீங்க,
முன்ன எங்க பாஸ்டர் எது சொன்னாலும் இப்ப அப்படி இல்லை பாஸ்டர், இப்படிதான். ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்மளை வழி நடத்துகிறவர் அவரை மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. கல் இருதயமா முரட்டாட்டம், அது இருதயம் என்ன சொல்லுது? உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதே. ஒரு பாஸ்டர் என்கிட்ட வந்து கேட்டாரு, 4 தடவை என்ன கேட்டாரு, பாஸ்டர் உங்க சபையில ஓப்பன் டோர் கொடுங்க, நான் வந்து ஒரே ஒரு கூட்டம் நான் நடத்திட்டு போறேன். நான் அப்படி விட்டேன்னா போல் எவ்வளவு அழகா இருக்காரு. எந்திரி போல் பாக்குறேன், எப்படி முடியுமா? போல எல்லாரும் தெரியும் பாருங்க, எல்லாரும் பாருங்க, அழகா இருக்காரா? நான் அந்த பாசரை விட்டேன்னா அல்கோகல் எத்தனை பேருக்கு தெரியும்? WWF அல்கோகல் தெரியுமா? மஞ்சள் தெரியும், வேற யார சொல்லலாம்? நம் தோற்றங்களை கர்த்தருக்காக மாறணுமே தவிர சூழ்நிலைகளுக்காக நம்ம மாறக்கூடாது. உங்களுக்கு தெரியுங்களா, இப்ப ரொம்ப பேரு எலிகேட் மாரி மூடிய வளர்த்துக்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் புரியாம இருக்கிறீங்க. முன்ன உலகத்துல நம்ம அப்படிதான் இருந்தோம். ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி இப்படி எல்லாம் வெளிக்கிட்டுமே இருக்காத, எலி பிடிச்சு குறைஞ்சிடும், நீ கொஞ்சம் சுத்தமா அழகாரு, அப்பதான் உன்னுடைய வருங்கால பெண்ணு உன்னை அன்பு கூறும். ஒரு நாள் கணவன் மனைவியும் அவங்க ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கற்பனையில சொல்றேன், நடக்கல. யாராவது அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா வெட்டிருங்க. தூங்கும் போது திடீர்னு அந்த கூட்டுல இருந்து எலி வருதுன்னா மனைவி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாசம் வருதுன்னு அறிஞ்சிருங்களா? சொல்லுங்க. கல்யாணத்துல நான் தான் பெருசா பண்ணுவேன், நீங்க தப்பிச்சிட்டீங்க. அப்படி வச்சிருந்தான்னு வச்சுங்களேன், புறா வரும், பாசம் வரும், எலி வந்துச்சுன்னா என்ன ஆகுது? ஆண்டவர் நம்மள பழையவினைகளை கர்த்தர் நம்மளை புதிதாய் மாத்திருக்கிறார். The old man become his new thing and listen and say. பேசுகிறது, சிந்திக்கிறது, பேசுகிற வார்த்தையும் புதிதாய் கர்த்தர் மாத்திருக்கிறார். தேவனுக்கு கோபம் மூட்டுகிறது போல உங்க இருதயம் எப்படி இருக்கக்கூடாதா? கடினமா இருக்கக்கூடாது. ஆண்டவரோட பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவர் கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு செவி தரணும். ஆண்டவரோட வார்த்தையை கேட்கிறவங்களை தான் தேவன் ஆசீர்வதிப்பாரு. தொடர்ந்து வசனம் பாருங்க, மார்க் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பாருங்க. மார்க் 6:2 வாசிப்போம் சீக்கிரம். புதிய ஏற்பாடுல மார்க் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து இயேசுவுக்கு தெரியும். உபதேசம் பண்றாரு. இவர் யார் தெரியுமா? இவர் யோசேப்போட மகன், மரியாதோடைய மகன், இப்படிப்பட்ட சகோதரருடைய சகோதரர், மூத்த சகோதரர். இவருக்கு யார் சொன்னதுன்னு அவங்க கேட்கிறாங்க. அது மட்டுமல்ல, 6வது 7வது வசனத்தை வாசிங்க. தொடர்ந்து 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அவர்களுடைய அவிவிசுவாசம். நீ வார்த்தை கேட்கிற, தேவனுடைய பலத்தை அறியற, பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ற, ஆனா உங்களுக்கு என்ன வருது? அவிவிசுவாசம். இங்க இந்த சபையில நானும் சரி, சில ஊழியக்காரர்கள் வந்து எத்தனை பேர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்க? நல்லாதான் தூக்குங்க. ஜப்பாக்கார பேர் எப்படி தெரியும்? நிறைய பேர் இருக்கா? நிறைவேறணும்னா தேவன் மேல விசுவாசமா இருங்க.
ஆண்டவரை விசுவாசிச்சு இருங்க. ஆண்டவரை விசுவாசிச்சாதான் தேவ ஊழியர்கள் மூலமாய் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். தேவன் மேல விசுவாசமா இருக்கு. அவிசுவாசத்தினால் அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களில் சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அவர் பன்னிருவரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை அவர் துரத்துகிறார். இன்னைக்கு இந்த சபையில நம்மளை விட்டு என்ன ஓடணுமா? பாஸ்டர் எனக்குள்ள இல்ல, உனக்குள்ள இல்லைன்னா நீ விடுதலையா இருக்கணும். உனக்குள்ள இல்லைன்னா நீ விசுவாசிக்கணும். உனக்குள்ள இல்லைன்னா நீ கீழ்ப்படியணும். உனக்குள்ள இல்லைன்னா நீ அந்த வார்த்தைய தேவனோட பலத்தை நம்பி இருக்கணும். அப்ப நீ இதெல்லாம் நம்பாம இருக்கிறன்னா உனக்குள்ள என்ன இருக்கு? என் வாயில சொல்ல மாட்டேன், என் வாயில சொல்லிட்டேன்னா அது இதை வந்துடும், ராத்திரி வந்து என்ன பயமுறுத்தும் இல்லையா? அவிசுவாசம் உங்களுக்குள்ள வருதுன்னா அசுத்தாவின் கிரியைகளை உங்களோட வாழ்க்கையில செயல்படுகிறது. அந்த அசுத்தாவின் கிரியைகள் உங்களை விட்டு விலகும்படி கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களை விடுதலை ஆக்குவார். அப்ப உங்களுக்குள்ள என்ன வரும்னு சொன்னா விசுவாசம் வரும். விசுவாசத்தினால நீதிமான் நீ நானும் பிழைக்க தேவன் அதிகாரங்களை தருவார். அதே சங்கீதம் 93ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 93 3 5 வாசிங்க. கர்த்தாவே நதிகள் எழுப்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழுப்பின, நதிகள் அலைத்திரண்டு எழுப்பின, திரளான தண்ணீர்கள் இரைச்சலை பார்க்கிலோ சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலோ கர்த்தர் உன்னதத்திலே ஆண்டவர் இருக்காரு. உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உம்முடைய சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். உண்மை ஆண்டவருடைய சாட்சி வேதத்துல நான் சொன்னல ஆண்டவர் பூமியை பிளந்து மோசேக்கு விரோதமா எழும்பினவங்களை அப்படியே குடும்பமா தள்ளி புதைச்சார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த சமுதாயம், இந்த உலகம் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை நடத்த போகிறார். உங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். அவருடைய பலத்துக்குள்ள நீங்க அடங்கி இருந்தீங்கன்னா அவருடைய சமூகம் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாய் உங்களை பாதுகாத்து நடத்தும். ஆமென். கர்த்தரை நம்புங்க, அவிசுவாசத்தை விட்டுருங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு உதவி செய்வார். எல்லாரும் கண்களை மூடி திருவிருந்து ஆராதனை நாம் கண்களை மூடி ஆண்டவரே எனக்கு நீர் உதவி